தலையணை பூக்கள் co-presented by ஆரோக்கியா மில்க். இல்ல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. 4 பேர் வயிறார சாப்பிடுற விஷயம், அதனால தானே நான் அப்படி சொன்னேன். அதுக்காக இப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. இல்ல தம்பி, அதெல்லாம் என்னால முடியாது. அனிதா, நீ சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணதுனால இவங்க எல்லாம் வெளியில அனுப்ப முடிஞ்சது. அக்கா, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். டேய் மாப்பிள, மணி இப்பவே 12 ஆச்சுடா. இதுக்கு மேல சாம்பார் வைக்கணும், இட்லி வைக்கணும், பூரி பண்ணணும். என்னடா பண்றது? ஏதா பண்ணுன்னு தெரியலையே. டேய் மாப்பிள, டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாடா? என்னடா எதுக்குடா நீ இப்படி கோவப்படுற? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம்ல. அவன் பண்ண தப்ப மடிச்சு கரெக்ட் மாதிரி பேசினுக்கிறான். நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம், சும்மாறா. டேய் மாப்பிள, நமக்கு காரியம் ஆகணும்னா சில விஷயத்த நம்ம பொறுத்துக்கிறதுல தப்பு இல்லடா. என்ன பைத்தியக்கார மாதிரி பேசினுக்காத. எதுல வேணா கலப்படம் பண்ணலாம்டா. தின்ற சோத்துல கலப்படம் பண்ணக்கூடாது. அவன் என்னென்னமோ கலந்து அப்புறம் சோத்துல வசத்தை கலவன பார்த்து சும்மா இருக்கணுமா? சரி மாப்பிள, இப்ப அடுத்து என்ன பண்ணுங்கிறத பத்தி யோசிக்கணும்ல. என்னடா ஏன் வேதாஜி, என்னாச்சு? ஏன் ஓரமா போய் நின்னுட்ட? என்னடா எல்லாம் சொரத்தல்லாம நிக்கிறீங்க? என்னடா ஒரு வேலையும் நடக்கல? ஆளுங்கெல்லாம் எங்கடா? அது வந்து மாமா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க? இல்லப்பா, இட்லியில சோடா மாவு கலந்தாங்க. சோடா மாவு கலவு விடன்னு வேதாஜி சொன்னாங்க. அதுக்கு அப்படிதான் பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம், இல்லை பத்தி போன்னு கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, போங்க ஏன்னு விரட்டி விட்டான். இட்லி மாவுல சோடா ஊப்பா? என்னடா வேலை செய்ய வந்தாங்களா, இடைஞ்சல் பண்ண வந்தாங்களா? இல்ல டென்ஷன்ல கத்திட்டேன், போயிட்டானுங்க. என்ன பண்ணே தெரியலப்பா. டேய், இதுக்கு போய் இப்படி அவங்க போனா என்னடா? நாமெல்லாம் இருக்கிறோம்ல, நம்மளால முடியாது. ஏமா வேடா, நீ நல்லா சமைப்ப இல்ல? மாமா, 4-5 பேருக்குன்னா பரவாயில்ல மாமா, அவ்வளவு பேருக்கு எப்படி சமைக்க முடியும்? நிறைய பேருக்கு பண்ண இது ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்க. உனக்கு என்ன சமைக்க தெரியுமில்ல? அப்புறம் என்ன, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, கை கொடுக்குறோம், ஜமாய்ச்சி விடுவோம். என்னடா இதுக்கு போய் அசந்து போய் நிக்கிறீங்க? அந்த பையன் பண்றது நாம பண்ண முடியாதடா. ஏன்னா நமக்கு வெக்கமான ரோசம் இல்ல. நம்ம கான்ட்ராக்டரா பண்ணி கிளம்பிப்போம்டா. வாங்கடே, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் சிரமம்? ஒரு கஷ்டம் இல்லடா. வாங்கடா வாங்கடா. ஏய் தம்பி, நீ போய் கறியா நிறுத்த ஆரம்பி. ஏய் நாகாஜி, நீ போய் டிஃபனுக்கு வெண்பொங்கல் இருக்குதுல்ல, இருக்கு மாமா, அது ரெடி பண்ற. வா வா வாங்க வாங்கடா எல்லாரும். மாப்பிள, சுந்தரன் நட்டு எங்க? காய்கறி பத்தாதுலடா, வாங்க போயிருக்கிறாங்க. இப்போ வந்துடும். ஐயா, என்ன கிண்டுறீங்க நீங்க? கிண்டுங்க கிண்டுங்க. என்னடா பண்ணுகிற? தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வேலை பாரு. வா. அக்கா, என்னக்கா இது? வேலை நடக்காதுன்னு பார்த்தா இவங்களே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா அனிதா, அந்த பெருச பாரு, அதுவும் கூட சேர்ந்து வேலை செய்யுது. ஆமாக்கா. ஆமா, இப்ப என்ன பண்றது? தெரியலையே. என்னங்க, அந்த வெங்காயம் எடுங்க. என்னம்மா அங்கே நின்று வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க, நீங்களும் கை கொடுங்க, ஏதாவது வேலை செய்யுங்க. வாங்கம்மா, வேலை செய்யுங்க. என்னக்கா பெருசு நம்மள கூப்பிடுது? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்கம்மா. சிரிச்சுட்டே நிக்கிறீங்க. வாங்க வாங்கக்கா. பஞ்சு, லேட் ஆகுது. சீக்கிரம் பேக் பண்ணி அனுப்பணும். எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? இன்னும் நிறைய வேலை இருக்குது. போங்க, இந்த 10 பாத்திரத்தெல்லாம் தேங்கி போங்க. மண்டபத்துக்கு பாத்திரத்தை பளிச்சுன்னு எடுத்துட்டு போகணும்ல. போங்க விளக்குங்க, போங்க. வா வா. டேய் நாகாஜி, இங்கிட்டு வாடா. எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? மண்டபத்துக்கு கொண்டு போ. வண்டி ஏற்பாடு பண்ணிட்டியா? சொல்லிட்டு வந்துரும்பா. வந்துரும்பா. ஓகே, எல்லாம் ரெடி எடுத்து கொடுங்க. ச்சே, இந்த நேரம் பார்த்து வீட்ல வேலைக்காரி வேற இல்ல. தள்ளுங்கக்கா. ஓ பா, ஐயோ அக்கா, அம்மா என்னால முடியலக்கா.
நாம இப்படி கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு திட்டம் போட்டு சமைக்கிறவங்களை வழி அனுப்பணும்? இவங்க என்னடா நம்மளையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ என்னாலயும் முடியல. அந்த பெருசு நம்மளையே வேலை வாங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வேலை நடக்கணும். சும்மா கையை வச்சிருக்கீங்க. பண்றோம் பண்றோம். உங்களுக்கு முந்திரி எல்லாமே நெய்யி- வாங்கியாச்சு மாப்பிள. இல்லடா சும்மா. பாயசத்துக்கும் ஸ்வீட்டுக்கும் நிறைய விஷயம் வாங்கணும் மாப்பிள. மேடம். எல்லாத்தையும் ரெடி ஆயிடுச்சு. அங்க பாரேன். கல்பனா அண்ணியும் அனிதா பொண்ணு எவ்வளவு பில்டப் கொடுப்பாங்க, எவ்வளவு வாய் பேசுவாங்க. இப்ப பாத்தியா 10 பாத்திரம் தேய்க்கிறத. வேலை பார்க்கட்டும் மச்சி. வேலை பார்த்தா தான் உழைப்போட அருமை தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க ஊழச்சதை வந்துடும். ஓ கரெக்டா சொன்ன மாப்பிள. அக்கா அக்கா என்னக்கா எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டாங்க. இப்ப என்னதான் பண்றதா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? அக்கா சூப்பர். இப்பதான் வெள்ளி மாதிரி பண்ற. சாரி. ஐயோ இட்லி கொட்டிடுச்சு. சொல்லு. ஐயோ இட்லி கொட்டிடுச்சு. கொட்டிடுச்சு. என்ன பண்றது? சீக்கிரம் வாங்க. என்ன பண்றது? என்னங்க இந்த டேபிள் மேல இட்லி வச்சிருந்தீங்கல்ல, அது தானா விழுந்துருச்சு. ஓ என்னடா பண்றது இப்போ? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது இப்படி ஆயிடுச்சே. வேதவலி இப்ப என்ன பண்றது? 6 மணிக்கு மண்டபத்துல வேற இருக்கணும்னு சொன்னியே. வேதாஜி என்ன வேதாஜி பண்றது? எனக்கு பயமா இருக்கு வேதாஜி. அக்கா வெளியில இருந்து மாவு வாங்கிட்டு வந்து வேணா திரும்ப இட்லி பண்ணிடலாமா? சரிதானே? அனிதா என்ன புரியாம பேசிட்டு இருக்க? இத செஞ்சு முடிக்கிறதுக்கே இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மாவு வாங்கிட்டு வந்து எப்ப அவிக்கிறது? ஆமா டைம் ஆயிடுச்சு. ஆமா ஆமாக்கா அதுவும் சரிதான். டைம் ஆயிடுச்சு. ஆமா இப்ப என்ன பண்றது? ஏங்க இதை ஐடியா சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. கிழிச்சா இதுக்கு மேல அவன் என்ன பண்ணுவான்? என்னங்க சத்தம்? பெரிய சத்தமா கேட்டுச்சே. என்னாச்சு? என்னடா இது? பட்ட பாடல வீணா போச்சு. எப்படி ஆச்சுது? ஏண்டா அப்பா எல்லா ஜாமானையும் வண்டியில ஏத்திக்கிட்டு இருந்தோம்பா. திடீர்னு கல்பனா அண்ணி கத்துற சத்தம் கேட்டுச்சு. உடனே ஓடி வந்து பார்த்தா இட்லி எல்லாம் கீழே கொட்டி கிடக்குப்பா. எப்படி ஆச்சுது? ஐயோ நேரம் இல்லையே, இப்ப என்ன பண்றது? மாமா ஒரு ஐடியா இருக்கு. பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மாமா. சரி வாங்க வாங்க.
என்னங்க பண்ணுறீங்க? ஏங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுங்க, இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ இல்லை வேதாஜி, இதெல்லாம் வந்து டைம் ஆயினது, எல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு வேதாஜி. ஹோட்டல்ல இருந்து சொல்லிடலாமா? இதை எடுத்துட்டு போய் முதல்ல பரிமாறுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ம். ம். சார் கீரை தோசை அப்படியே சாம்பார் ஊத்துறா. என்னப்பா இது? அண்ணே, மணத்தக்காளி கீரை தோசை, வல்லார கீரை தோசை, முடக்கத்தான் கீரை தோசை, இப்படி கீரை வெரைட்டில எல்லாமே இருக்கு. அப்படியா? பொடி தோசை, தக்காளி தோசை, மிக்ஸ்டு வெஜிடபிள் தோசை. அப்படியா? எனக்கு ஒரு மணத்தக்காளி தோசை கொண்டு வா. மணத்தக்காளி தோசை. ஒரு வெந்தய தோசை கொடுப்பா. அடுத்து ஒரு வெந்தய தோசை. எனக்கு ஒரு முடக்கத்தான் கீரை சரி, சரிண்ணே. தோசை. ஓகே, முடக்கத்தான் தோசை. வேதாஜி ஒரு முடக்கத்தான் கீரை தோசை. ஓகே. வேதாஜி வேதாஜி கை கொடுங்க, கை கொடுங்க. செமையா இருக்குதுங்க, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நானே ஃபர்ஸ்ட் லைட்டா கொஞ்சம் பயந்தேன், ஆனா அவங்க சாப்பிடுறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குதுங்க. நான் தான் சொன்னேன்ல. ஆமாங்க, ஆரம்பத்துல லைட்டா ஜெர்க் ஆயிட்டேன், ஆனா எல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுறது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குதுங்க. ஏங்க சூப்பருங்க, சூப்பர். சரி சரி. தோசை தோசை தோசை. டேய் மாப்ள, சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. வர அது போடுங்க. ஒரு தோசை தானே சொல்லிருக்கேன், வந்துருங்க. மாப்ள மாப்ள மாப்ள. என்னடா என்னாச்சு? ஒண்ணு இல்லடா. டேய், அந்த பக்கம்லாம் தோசை காலி ஆயிடுச்சு, எல்லாரும் தோசை கேக்குறாங்கடா. கொஞ்சம் போய் வருஷம் எடுத்துட்டு வா போ. வேதாஜி சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதா? எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, அவங்கள பார்த்தாலே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நம்ம வேலையை நாம தான் பார்க்கணும். இது கூட பண்ணலனா எப்படி? ரொம்ப ஃபீல் பண்ணாம போய் வேலையை பாருங்க. பாஸ், டைம் ஆகுது. போங்க, தோசை எடுத்துட்டு போய் பரிமாறுங்க. எது வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரங்க பண்ணி சொல்லுங்க சார். கேட்டரிங் நடத்துறது யாரு? அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன சார், என்ன கூப்பிடுங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். கூப்பிடுங்க சார். கூப்பிடுங்கன்னு சொல்றேன்ல, கூப்பிடுங்க. நாகராஜ் சார் இங்க கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்க சார். இவருதான் சார். அப்படியா? தம்பி உங்க கையை கொடுங்க. அட கையை கொடுங்க தம்பி, கொடுங்கன்னு சொல்றேன்ல. சமையல் பிரமாதமா இருந்தது. A1 எல்லாமே டேஸ்டா இருந்துச்சு தம்பி. அப்படியே சார். நல்லா இருந்துச்சு. அதுலயும் கீரை வகையில வச்சீங்க பாருங்க, ஊத்தப்பம் ரொம்ப ரொம்ப சுவையா இருந்துச்சு. வெரைட்டியா கொடுத்தீங்க பாருங்க, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. என்ன டேஸ்ட், என்ன கைப்பக்குவம். இதெல்லாம் யாரோட ஐடியா? இது என் ஒய்ஃபோட ஐடியாங்க. அவங்கள நான் கொஞ்சம் பார்க்கலாங்களா? வேதாஜி இங்க வாங்க. நானா? வாங்க வாங்க. இத வரேன். நல்லா பண்ணிருக்கீங்க. Thanks, இப்படியே பண்ணுங்க, நல்லா வருவீங்க. தேங்க்யூங்க. இதே மாதிரியே பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பா சார். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கல்ல? ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க. சார் இவங்க சார், நான் என் ஒய்ஃப். அப்படியா? வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க தான் சமைச்சீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு. நல்ல பிரமாதமா சமைச்சிருக்கீங்கம்மா. தேங்க்யூ சார். அதுலயும் கீரை வகை ஊத்தப்பம் சூப்பர்மா, பின்னிட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த மாசம் என் புள்ளியோட மேரேஜ் வச்சிருக்கேன். நீங்க தான் சமைக்கணும். கண்டிப்பா சார். பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, டேஸ்ட் தான் முக்கியம் எனக்கு. இதே மாதிரி சமைச்சு அசத்திருங்க. நிச்சயமா சார். பெஸ்டா பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணலாம். அப்புறம் இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, முன் பணமா வச்சுக்கோங்க தம்பி. சார் அவங்கள கொடுத்துருங்க சார். இந்தாங்கம்மா, நீங்க வாங்க. வாங்கிக்கோங்க தம்பி. வீட்டு சாப்பாடு மாதிரி நல்ல டேஸ்டா சமைக்கிற ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. யாருக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
நல்ல வேளை நீங்களே கிடைச்சிட்டீங்க. உங்க கேட்டரிங் கம்பெனி பேர் என்ன? கார்டு ஏதாவது இருக்கா? நாளை பின்ன கான்டாக்ட் பண்ணணும்ல, அதான் கேக்குறேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் சார். எந்த மாப்பிள்ள சார் விசிட்டிங் கார்டோட சாக்லேட்டும் சேர்ந்து தர்றீங்க. நல்ல ஐடியா தம்பி, நல்லா வருவீங்க. வேதாஜி கேட்டரிங் சர்வீஸ்னா தம்பி உங்க ஒய்ஃபோட பேரா? ஆமா உங்க ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமா சார். அது நான் மனசுக்கு பிடிச்சவங்க பேரை வச்சாதான் தொழில் நல்லா நடக்கும், அதான் அதிர்ஷ்டமும், அதான் அதனாலதான். வெரி குட் வெரி குட், நல்லா வருவீங்க தம்பி. ஆல் தி பெஸ்ட். பாத்தீங்களா? வரேன் சார். வரேன். நல்லா பண்ணிருக்கீங்க. சரி சார். இன்னும் இதே மாதிரி நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி கவனிங்க. சட்னி கொண்டு வந்து வைடா. அந்த வரேன். சாப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் கேட்டு சாப்பிடுங்க. ஜி நல்லா இருக்காமா? சூப்பர். வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம் வாங்க. மறக்காம எல்லாருக்கும் கார்டு கொடுப்பாங்க. நீ எல்லாத்துக்கும் கார்டு கொடு. குமார் சார், கேட்டரிங் நல்லா இருக்கு, யார் பண்ணதுன்னு கேட்டீங்களே, இவங்க தான். வணக்கம் சார். உங்க சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க வீட்லயும் ஒரு விசேஷம் இருக்கு. கண்டிப்பா கேட்டரிங் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். ஒரு நிமிஷம், இது அட்வான்ஸா வச்சுக்கங்க. வாங்கிக்கோ. வாங்கிக்கங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி. தேங்க்யூ. பஞ்சு கார்டு சார். இந்தாங்க சார். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ் சார் ஃபோன் நம்பர் அதுல இருக்கு சார். ஃபோன் நல்லது சார். தம்பி ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். சாப்பிட்டவங்க எல்லாருமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. ரொம்ப நன்றி. ஐயோ சார், என்னத்துக்கு இது எங்க வேலை சார். கரெக்டா நல்லா பண்ணி கொடுக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுங்க தம்பி. எங்க குடும்பத்துல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் சமைச்சு தரணும். சொல்லிட்டேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். சரி. டேய் தம்பி, அந்த அமௌண்ட் கொண்டு வா. சரி நாகராஜ் தம்பி, இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு, வாங்கிக்கங்க. என்ன பாக்குறீங்க? உங்களோட பேமெண்ட். இல்ல சார், 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை கை ஸ்டெப்ல கொடுங்க சார். நாகராஜ் தம்பி, நான் தெரிஞ்சுதான் தர்றேன். நான் எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இது ஒரு சின்ன பரிசு, வாங்கிக்கங்க. மா, தம்பிகிட்ட சொல்லி வாங்கி சொல்லுமா. சரி ராஜி, வீட்டில் கொடுத்துருங்களேன். வாங்கிக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டுமா. ரொம்ப நன்றி சார். சரங்கமணி கொஞ்சம் வாப்பா. வந்துட்டு இரியா. வரேன் தம்பி. நல்லது சார். மாப்பிள்ள கை குடுறா. வாழ்த்துக்கள் வேதாஜி. வேதாஜி, கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணம் இத பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை வருதுங்க, ஒரு வேகம் வருது. நிஜமாலுமே செம சந்தோஷமா இருக்குதுங்க. நானும் தாங்க. இது பார்க்கும்போது நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து போச்சு. வேதாஜி, இப்ப எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபார்மா நம்ம பெரிய ஆளா வரோம். வேணா பாருங்களேன். நிச்சயமா. அதுக்கான அந்த இது சிம்டம்ஸ், அறிகுறி அதெல்லாம் ரொம்ப பிரகாசமா தெரியுதுங்க. ஆனா ஒண்ணு வேதாஜி, நீங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பனால் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். என்ன நான் தான் காரணம் சொல்றீங்க? போதும், இதுக்கு நீங்களும் தான் காரணம். நான் சொன்னதை செஞ்சா மட்டும் போதுமா? அதை எக்ஸிக்யூட் பண்ணாதானே வேலை நடக்கும். ஆமால. ஆமா. அதனால நீங்களும் இதுக்கு காரணம் தான். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். சரி அத்தை விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா? அதாங்க உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஐட்டம், அதாவது நகைகள், புடவைகள், மொபைல் போனு, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எதா இருந்தாலும் சொல்லுங்க. எதுவுமே வேண்டாம். ஒரு வடிகட்ட முட்டாள். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வாங்கி தரணும்ன்றத நானாவே திங்க் பண்ணணும். உங்களாண்ட கேட்க கூடாது. ஓகே, மங்களகரமா நம்ம நெய்யோட ஆரம்பிப்போம்.
அப்படியே ஃபுல்லா உங்களை நகையிலே அப்படியே ஃபுல்லா அலங்காரம் பண்ணி பல பட்டு புடவைகளை வாங்கி அதுல இந்த மகாலட்சுமி அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கொண்டு போறேன். ஓகேவா? நாளையே போற நம்ம ஷாப்பிங்கு பி ரெடி. வை யூ சைலன்ஸ்ங்க? இல்லங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். ஓ, யூ டோன்ட் லைக் திஸ்ஸா? வாட் எல்ஸ் யூ லைக் திஸ்ங்க? சொல்லுங்க. எதுவும் வேண்டாம். நாம ஒண்ணு பண்ணலாம். ம். இந்த மொத்த பணத்தையும் மாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். உங்க கையால இத மாமா கிட்ட கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அன்னைக்கு வீட்ல பண கஷ்டம் இருந்தது. அப்பா எல்லார்கிட்டயும் கேட்டாரு, என்கிட்ட கேட்கல. எனக்கு அந்த நேரத்துல எதுவுமே பண்ண முடியலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணுங்க. அண்ணா ஆனா முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்றாப்ல. என் தம்பி அவனை ஹெல்ப் பண்றா. அன்னைக்கு அவருக்கு நம்மளால உதவ முடியல. ஆனா இன்னைக்கு நம்மளால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப அவருக்கு உதவி பண்ற நிலைமைக்கு நாம வந்துட்டோம்னு அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுப்போம். அன்னைக்கு நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். இப்ப அதை நிறைவேத்துங்க. கண்டிப்பா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரோட சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த நகை புடவை இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. அது எனக்கு தேவையும் இல்ல. இந்த 5 லட்சத்தை மாமா கிட்ட கொண்டு போய் கொடுங்க.